அதிமுக திமுக கூட்டணி, திமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுகவும் தாவேகாவும் கூட்டணி போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா? எஸ், திமுகவும் தாவேகாவும் ஒன்றா செயல்படுறாங்க. அவங்க பிளான் பண்ணி சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்பி. கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் ஜோசப் விஜய் சிஎம் ஆகிட்டார். மக்கள் தாவேகாக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விக்டரியை, இந்த பொசிஷனும் ஓகேங்களா, இவர் விஜயை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். பட் அவரை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விதமாக சிஎம் ஆகிட்டார். இந்த இடத்த அவர் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஸோ ஏற்கனவே அவர் கட்சி ஆரம்பித்தவனையே திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கையில் எடுத்தார். இது விஜய் மட்டும் கிடையாது. நீங்கள் தமிழ்நாடு ஹிஸ்டரி எடுத்து பாருங்கள். ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற ஃபேஸில் தான் இங்கே நிறைய கட்சிகள் இருக்குது. மேக்சிமம் கட்சிகள் இருக்குது. அதிமுக ஆன்டி டிஎம்கே, தேமுதிக ஆன்டி டிஎம்கே, பாமக ஆன்டி டிஎம்கே, விசிக ஆன்டி டிஎம்கே, காங்கிரஸ் ஆன்டி டிஎம்கே, மதிமுக ஆன்டி டிஎம்கே, இப்போ ஆரம்பிச்சிருக்க டிவிகே அவரும் ஆன்டி டிஎம்கே. இப்படி திமுக எதிர்ப்பில் தான் இவங்க கட்சி ஆரம்பித்து களத்துக்கு வந்திருக்காங்க. காலப்போக்கில் திமுக கூட கூட்டணி வைக்கக்கூடிய சூழலும் உருவாகியிருக்கு. ஆனால் விஜய் அப்படி ஆகலை. திமுகக்கு எதிரான ஒரு கட்சியாக அவர் உட்காந்துட்டார், சிஎம்மும் ஆகிட்டார். இனி கலைஞர் ஜெயலலிதா இருந்த மாதிரி நாம் இங்கே இருக்கணும், நமக்கான அந்த பொசிஷனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் விஜய் தெளிவாக இருக்கார். அதுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, திமுக எதிர்ப்பை இன்னும் ஷார்ப்பாக்குறார். ஓகேங்களா, திமுக எதிர்ப்பை இன்னும் ஷார்ப்பாக்குறார். அதுதான் ஸ்டாலினை கொஞ்சம் கடுமையாக விமர்சிக்கிறது, அப்பா எங்கன்னு விமர்சிக்கிறது, அவங்க கட்சி ஆட்களை கைது பண்ணுறது. இது எல்லாமே என்ன ஆகும், தொண்டர்கள் மத்தியில் அதிமுக மேலே இருந்த கோபத்தை விட விஜய் மேலே இருக்க கோபத்தை அதிகரிக்கும். யார்? திமுக தொண்டர்களுக்கு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எதிரான சக்தி விஜய் தான் அப்படின்னு ஒரு ஃபார்மேஷன் திரும்ப திரும்ப உருவாக்கிக்கிட்டே இருக்கார். இட்ஸ் அ பிளான்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. திமுகவும் இதை என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, விஜய்க்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னா அது திமுக தான் அப்படிங்கிற ஒரு இமேஜும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை திமுகவும் ரசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ விஜய் வேறு ஒருத்தருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், திமுக அந்த கட்சி மேலே இருக்க அந்த மதிப்பு கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ விஜய் தீர்க்கமாக யாரை எதிர்க்கிறார்? திமுகவையும் ஸ்டாலினையும் எதிர்க்கிறார். அப்போது தாவேகாக்கு நேர் எதிரான ஒரு கட்சியாக இங்கே திமுக ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டே இருக்குது. இது திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். அதாவது இந்த கூட்டணி கட்சிகள், இப்போ இந்த கூட்டணி கட்சிகளில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இனிமேல் கூட்டணி அமைச்சரவை தான் வாய்ப்பு, சிங்கிளாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை திமுக விரும்புதோ இல்லையோ, திமுக இதை விரும்பாது, ஓகே, தாவேகாவும் இதை விரும்பலை. ஓகேங்களா, ஏன்னா கூட்டணி கட்சிகளை சார்ந்து நம்ம இருக்க முடியாது, நம்ம சுயமாக சிங்கிள் மெஜாரிட்டியாக ஆட்சியில் உக்காந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தற்போதைய முதல்வர் ஜோசப் விஜய்க்கு இருக்குது. இவர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னார் அப்படின்னா அந்த டைமிங்கில் இந்த ஒரு வெற்றி கிடைக்குன்னு அவருமே கணிக்கலை. அதனால் இப்படி ஒன்று பேசினோம்னா கூட்டணி கட்சிகள்லாம் நம்ம பக்கம் திரும்புவாங்க, நம்ம ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசித்தார். ஆனால் விஜய் அப்படிங்கிற தனிப்பட்ட நபருக்கே 35% ஓட்டு விழுந்திருக்கு. அப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைப்பார், நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக நம்மளே ஆட்சி அமைச்சிடலாம், இந்த கூட்டணி கட்சிகள்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஜோசப் விஜய் எப்போயோ வந்துட்டார். அதுக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னா, இந்த கட்சிகளை கழட்டி விடணும், அதுக்கு பை எலெக்ஷனில் நாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு சிஎம் ஜோசப் விஜய் வந்துட்டார். தாவேகாவும் வந்திருக்கு. இங்கே தான் திமுகவோட ரோல் என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த பை எலெக்ஷனில் திமுகவுக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. ஓகேங்களா, ஏன்னா இந்த 7 தொகுதியில் திருச்சி கிழக்கு மட்டும்தான் தாவேகா வின் பண்ண தொகுதி. ஸோ அங்கே தான் விஜய்கிட்ட நேரடியாக திமுக தோற்றுருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கோபம் திமுகவுக்கு இருக்கும். ஏன்னா அது திமுகவோட தொகுதியாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் இனிகோ இருதயராஜ் அவர் தான் அங்கே வின் பண்ணார். மீதி 6 தொகுதி இருக்குது பாருங்கள், அம்பாசமுத்திரம், பெருந்துறை, தாராபுரம்,
மதுராந்தகம், விராலிமலை அண்ட் கரூர் இங்கே எல்லாமே ஏடிஎம்கே தான் வின் பண்ணி இப்போ எல்லாம் ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா அதிமுகவுக்கு தான் மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த 6 தொகுதியில் திமுக ஏற்கனவே ஃபெயிலான தொகுதிகள். ஸோ அதில் வந்து கவனம் செலுத்தி திமுகவுக்கு என்ன ஆக போகுது? திருச்சி கிழக்கா, ஓகே, அது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளாக இருக்குது. சரி, இந்த 7 தொகுதிகளோட ஹிஸ்டரியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது அப்படின்னு நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் அம்பாசமுத்திரம் பாருங்கள். அம்பாசமுத்திரம் 2011 இசக்கி சுப்பையா ஜெயிக்கிறார் அதிமுக. 2016 முருகையா பாண்டியன் ஜெயிக்கிறாரு அதிமுக. 2021 இசக்கி சுப்பையா அதிமுக. இப்போ 2026லையும் இசக்கி சுப்பையா அதிமுக தான் ஜெயிச்சிருக்காரு. இசக்கி சுப்பையா அங்கே வந்து தனி செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இருக்கார். அது இல்லாமல் அது அதிமுகவோட தொகுதியாக இருக்குது. ஸோ அதிமுக தான் கண்டினியூஸாக அங்கே வின் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த தொகுதியில் எப்படியா இருந்தாலும் திமுக வின் பண்ண வாய்ப்பு இல்லை. பை எலெக்ஷன் அப்படின்னா அங்கே தாவேக்கா தான் வின் பண்ணும், ஏன்னா தான் ரூலிங் கவர்மெண்ட். அப்படியே மிஸ் ஆச்சுன்னா கூட ஏடிஎம்கே தான் அகைன் வின் பண்ணுமே தவிர திமுகவுக்கு அங்கே ஸ்கோப் கிடையாது. ஓகே, 2வது பெருந்துறை. இங்கே 2011 தோப்பு வெங்கடாச்சலம் ஏடிஎம்கே, 2016 தோப்பு வெங்கடாச்சலம் ஏடிஎம்கே, 2021 எஸ் ஜெயக்குமார் ஏடிஎம்கே, 2026 எஸ் ஜெயக்குமார் ஏடிஎம்கே. 4 எலெக்ஷன்லையுமே ஏடிஎம்கே தான் பெருந்துறையில் வின் பண்ணியிருக்கு. இதுவுமே திமுகவுக்கு ஒரு டஃப்பான கான்ஸ்டிட்யூன்சி தான். அடுத்து தாராபுரம் 2011 பொன்னுசாமி ஏடிஎம்கே, 2016 காளிமுத்து காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ், 2021 கயல்வெளி டிஎம்கே, 2026 சத்யபாமா ஏடிஎம்கே. இங்கே 2026 16,727 ஓட் பேங்க்கில் டிஎம்கே வந்து போன எலெக்ஷனில் தோற்றுருக்கு. ஸோ இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுவும் சந்தேகம் தான். ஒன்று டிவிகே ஜெயிக்கும், இல்லைனா ஏடிஎம்கே தான் அங்கே திரும்ப வந்து அந்த தொகுதியை வாங்கிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மதுராந்தகம் அடுத்து 2011 கனிதா சம்பத் ஏடிஎம்கே, 2016 புகழேந்தி டிஎம்கே, 2021 மரகதம் குமரவேல் ஏடிஎம்கே, 2026 மரகதம் குமரவேல் ஏடிஎம்கே. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷனில் திமுக 3வது பொசிஷன் தான், ஓகேங்களா. எழில் கேத்ரின் அவங்க தான் 2nd பொசிஷனில் வந்திருக்காங்க. ஸோ இங்கேயுமே திமுக வின் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. இதில் பை எலெக்ஷனில். அடுத்து விராலிமலை 2011, 16, 21, 26 இந்த 4 எலெக்ஷனுமே விஜயபாஸ்கர் தான் வின் பண்ணியிருக்காரு. அவர் ஏடிஎம்கே அங்கே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். அங்கே திமுக வெற்றி பெற வாய்ப்பு இல்லை, ஏன்னா இப்போ தாவேக்காவோட சப்போர்ட்டும் அங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு கரூர் 2011 செந்தில் பாலாஜி, 16 எம்ஆர் விஜயபாஸ்கர், 2021 செந்தில் பாலாஜி, 2026 எம்ஆர் விஜயபாஸ்கர். இப்போ போன எலெக்ஷனில் திமுக 3வது இடம், 2nd பொசிஷனில் மதியழகன் தாவேக்கா அவர் வந்து மாவட்ட செயலாளர், அவர் தான் 2nd பொசிஷன். இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் தாவேக்காவில் ஜாயின் பண்ணிட்டார். ஸோ ஆப்வியஸ்லி கரூர் இப்போ வாய்ப்பு கிடையாது, ஏன்னா செந்தில் பாலாஜிக்கும் ஏகப்பட்ட நெருக்கடி இருக்குது. ஸோ அவராலையும் கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்க முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலும் பை எலெக்ஷனில் கரூர் வந்து தாவேக்காக்கு தான் போக வாய்ப்பு இருக்குது. கடைசியாக திருச்சி கிழக்கு 2011 ஏடிஎம்கே மனோகரன், 2016 வெள்ளமண்டி நடராஜன் ஏடிஎம்கே, 2021 இனிகோ டிஎம்கே, 2026 ஜோசப் விஜய் டிவிகே. இப்போ அவர் அங்கே ரிசைன் பண்ணிட்டார், ஓகேங்களா. இனிகோ விஜயராஜ் 27,416 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சார். ஸோ இங்கே வந்து திமுக வந்து ஃபோக்கஸ் பண்ணால் வெற்றி வாய்ப்பு இருக்கலாம். கெஸ்ஸிங் தான், இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் இந்த 7 தொகுதியில் திமுகவுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னா அது திருச்சி கிழக்கு மட்டும்தான். ஸோ அதுவுமே சந்தேகம், ஏன்னா அது விஜய் நின்று ஜெயிச்ச தொகுதி. ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து அங்கே இன்னொரு கட்சி வந்து அதுவும் பை எலெக்ஷனில் ஜெயிக்க விட்டுற மாட்டாங்க, ஆளுங்கட்சி இறங்கி வேலை பார்க்கும். ஸோ இப்போ எந்த தொகுதியிலையுமே திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கண்ணு கெட்டின தூரம் கிடையாது, ஓகேங்களா. இது திமுகவுக்கும் தெரியும். இப்போ திமுக என்ன பிளான் பண்ணும் அப்படின்னா, இங்கெல்லாம் ஏடிஎம்கே வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இங்கே தாவேக்கா வின் பண்ணால் பெட்டர் அப்படின்னு தான் திமுகவுமே நினைக்கும். ஏன்னா இது வந்து பை எலெக்ஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து பெருசாக வந்து மக்கள் மத்தியில் எந்த நரேட்டிவும் செட் பண்ணாது. இங்கே தாவேக்கா வின் பண்ணிச்சு அப்படின்னா தாவேக்கா தனி மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி அமைக்கும் பட்சத்தில் இந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, தோழமை கட்சிகள் அந்த கேபினெட்டில் இருக்காங்களே,
காங்கிரஸ், விசிகா, ஐஎம்எல், ஸோ இவங்கெல்லாம் தாவேக்கா கலட்டி விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை திமுக எதிர்பார்க்குது. ஏன்னா இவங்கெல்லாம் கேபினெட்டில் இருந்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்த எலெக்ஷனில் கேபினெட்டில் வந்து நமக்கு இடம் வேணும்னு சொல்லி ப்ரெஷர் கொடுப்பாங்க. அது திமுக வந்தாலும் அந்த ப்ரெஷரை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், தாவேக்கா வந்தாலும் அது ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு வந்து கேபினெட்டில் ஸ்பேஸே கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த திமுக கையில் எடுக்கும். ஸோ தாவேக்கா மெஜாரிட்டி வந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து அந்த கேபினெட்லேருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அகைன் அடுத்த எலெக்ஷனில் அவங்க தாவேக்கா கூட இருந்தாலுமே வந்து அவ்வளவு சீட் வந்து விஜய் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கே இங்கே மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. ஸோ திமுக அலாட் பண்ணதை விட கம்மியான சீட்டுகள் தான் விசிகா, காங்கிரஸ், ஐஎம்எல் எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸை வேணால் கொஞ்சம் வச்சு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க சென்ட்ரலில் அவங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்ட்டு. ஆனால் காங்கிரஸுக்கு அதீத இம்பார்ட்டன்ஸ் வந்து விஜய் கொடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னா பாஜகவோட ப்ரெஷரை வந்து அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு வரும். பாஜகவை விஜய் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல. ஸோ விஜய் ஹேஸ் அ பர்ஃபெக்ட் பிளான். அவர்கிட்ட பயங்கரமான பிளான் இருக்குது. ஏன்னா அவர் நேஷ்னல் லெவலில் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கார். ஃபேக் நியூஸ் தான், ஓகேங்களா, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் அதை செஞ்சிட்டாரு, இதை செஞ்சிட்டாரு, எல்லாமே இலவசமாகிடுச்சு, லஞ்சமே ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஹிந்தியில் வந்து ஒரு ஃபேக் நரேட்டிவை நாட்டில் செட் பண்ணிட்டே இருக்கார். விஜய் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, அவர் ஒரு சூப்பர் லீடர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமிங்கில் பிஜேபி வந்து இங்கே கையை வச்சா அது பிஜேபிக்கு நார்த் சைடு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி அவர் நேஷ்னல் பாலிடிக்ஸ்க்கும் அவர் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற சந்தேகம் உருவாகுது இதன் மூலியமாக. ஏன்னா அன்வான்டாக ஹிந்தியில் ஏன் வந்து அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்? அவர் இங்கே என்ன பேசினாலும் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் டப் பண்ணி ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியலை. எனிவே விஜய் வந்து பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டு கூட டார்கெட் வச்சுருக்காரா அப்படிங்கிற சந்தேகம் கூட உருவாகுது. அது பை எலெக்ஷனில் தாவேக்கா வின் பண்ணால் திமுக ஹாப்பி தான். ஏன் அப்படின்னா தாவேக்கா தனி மெஜாரிட்டி வந்துச்சு அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகள், அதாவது தோழமை கட்சிகள், அவங்க லாங்குவேஜில் சொல்லணும்னா தோழமை கட்சிகள், அவங்கள கேபினெட்லேருந்து விஜய் சீக்கிரம் வந்து அப்புறப்படுத்துவார். ஸோ இவங்க வந்து அகைன் 2-3 சீட்டுக்கு வந்து நிற்கிற ஒரு ஸ்டேஜை உருவாக்கணும் அப்படிங்கிறது திமுகவோட பிளானாக இருக்குது. திமுகவோட ஐடியாலஜி என்ன அப்படின்னா மாநிலத்தில் சுயாட்சி. ஸோ இப்போ கேபினெட்டில் இவங்க வந்து 5 வருஷம் கண்டினியூ பண்ணிட்டாங்க அப்படின்னா அகைன் அடுத்த எலெக்ஷன் வரும்போது இவங்க அதே பொசிஷனில் நிற்பாங்க. அதை வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த விசிகா, இஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் இங்கே கேபினெட்டில் இணைஞ்சதுக்கப்புறம் அவங்க திமுகவை வந்து விமர்சிக்கிறத வந்து திமுக விரும்பலை. ஸோ அதுக்கும் ஒரு செக் பாயிண்ட் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து திமுகக்கு இருக்குது. ஸோ அதை நோக்கி இந்த பை எலெக்ஷனில் தாவேக்கா வின் பண்ணால் திமுக வருத்தப்படாது, ஓகேங்களா, ஃபீல் பண்ண வாய்ப்பு இல்லை. அவங்க இதன் மூலயமா இந்த தோழமை கட்சிகளை வந்து கேபினெட்லேருந்து ரிமூவ் பண்ணால் ஹாப்பிங்கிற ஸ்டாண்டுக்கு தான் போவாங்க. மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.